பட்டு, சும்மா சொல்லக்கூடாது. மிகவும் அழகாகத்தான் கோலம் போட்டிருக்கிறாய். அதை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். நீ போட்ட கோலம் நன்றாக இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். நீயே சொல்லி புகழ்ந்து கொள்ளக்கூடாது. சரி, நீயே பார்த்துவிட்டு எப்படி இருக்கிறது என்று சொல். கோலம் கோலமாக இருக்க வேண்டும், கோணலாக இருக்க கூடாது. இது கோலம் அல்ல, அலங்கோலம். என்ன என்ன அலங்கோலத்தை கண்டுவிட்ட? எங்கே கோணலாக இருக்கிறது? அங்கிருந்து பார்த்தால் தெரியாது. இங்கு வந்து இங்கிருந்து பார். வருகிறேன். எங்கே எங்கே கோணலாக இருக்கிறது? அப்படி பார்த்தால் தெரியாது. சற்று குனிந்து பார். இன்னும் சற்று குனிந்து பார். இன்னும். இதற்கு மேல் குனிந்தால் சாஷ்டாங்கமாக விழ வேண்டியதுதான். ஆமாம், சாஷ்டாங்கமாக கீழே விழ வேண்டும் என்றுதான் நான் அப்படி சொன்னேன். என்னை ஏதாவது சீண்டிக் கொண்டே இருக்கிறாய். விளையாடாமல் சொல். இந்த கோலம் நன்றாக இருக்கிறதா இல்லையா? வண்ணங்கள் எல்லாம் திட்டு திட்டாக இருக்கிறது. அம்மா ஏன் உன்னை இதெல்லாம் செய்ய சொல்கிறார்கள்? கோலம் பார்ப்பதற்கு மங்களகரமாக இருக்க வேண்டும். அகத்திற்கு வருபவர்களுக்கு உள்ளே வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். நீ போட்டிருக்கும் இந்த கோலத்தை பார்த்தால் அகத்திற்கு வருபவர்கள் பயந்து ஓடிவிடுவார்கள் போல இருக்கிறது. சரி, அப்படி ஓடினால் என்ன? ஓடித்தான் போகட்டுமே. முதலில் நான் இங்கிருந்து ஓடுகிறேன். ஒருவேளை அந்த லங்கினி சொன்னது சரிதானோ? கோலம் சரியாக போடவில்லையோ? இன்று யார் முகத்தில் முழித்தேனோ? முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்கள். இன்று முழுவதும் எனக்கு நேரம் சரியாக இருக்க போவதில்லை. ஐயோ, என் வாய் முகூர்த்தம் சொன்ன உடனேயே பழித்து விட்டதே. இந்த நேரம் கிட்ட நேரத்தில் இவர் எதற்கு இங்கு வருகிறான்? ஒருவேளை கமலை சொன்னது போல் கோலத்தை பார்த்துவிட்டு ஓடி விடுவானோ? பார்க்கிறான், கோலத்தை பார்க்கிறான். தீமையிலும் ஒரு நன்மை. பார்த்தவன் அப்படியே ஓடிவிடட்டும். சுவாமி, சுவாமி, சோமயாஜி சுவாமி. ஓ, புடவைக்காரரா? வாருங்கள் வா. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். ஏன் இவ்வளவு இறைந்து அழைத்தாய்? கோபத்தில் இருக்கிறாயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. இங்கிருந்து அழைத்தால் உங்களுக்கு கேட்க வேண்டும் என்று இறைந்து அழைத்தேன். ஓ, என்ன புடவைக்காரரே, மீண்டும் புடவையா எடுத்து வந்திருக்கிறீர்கள்? இந்த வருடத்திற்கு தேவையான புடவைகளைத்தான் நாங்கள் வாங்கிவிட்டோமே. நான் புடவை கொண்டு வரவில்லை அம்மா. பட்டு மாமி இருக்கின்றார்களா? இருக்கிறாளே. பட்டு, வாருங்கள் புடவைக்காரரே. முதலில் மோர் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளுங்கள். அது எப்படி பட்டு? புடவைக்காரர் வந்திருக்கிறார் என்று தெரிந்து மோர் கொண்டு வந்திருக்கிறாய்? அவருக்கு தெரியும் நான் வரப்போகிறேன் என்று. என்னை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருந்திருப்பார். இல்லையா பட்டு மாமி? ஆமாம், நான் தான் வர சொன்னேன். எதற்காக வரச் சொன்னாய்? நான் சொல்லட்டுமா? என்ன பட்டு, நான் சொல்லட்டுமா என்று அவர் கேட்கிறார். நீ பதில் பேசாமல் இருக்கிறாய். எதை சொல்லட்டுமா என்கிறார்? அது வந்து இவரிடம் புடவை வாங்கினேன். வாங்கினோம் அல்லவா? அந்த புடவைகள் எல்லாம் நன்றாக இருக்கின்றதா? உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? சாயம் போகாமல் இருக்கின்றதா என்று விசாரிக்கத்தான் வந்தேன்.
பொதுவாக ஒரு வியாபாரி தன் வியாபாரத்தை முடித்தால் போதும் என்று இருப்பான். அதன்பின் வாடிக்கையாளரை சந்திப்பதையே தவிர்ப்பான். நீ சற்று வித்தியாசமாக இருக்கிறாய். புடவையை விற்றதோடு அல்லாமல் சரியாக இருக்கிறதா என்று வேறு விசாரிக்கிறாய். அதற்கு காரணமே இந்த பட்டுமாமிதான். இவர்களால் தான் நான் இங்கு வர நேர்ந்தது. இவளால் வர நேர்ந்ததா? ஆமாம் ஆமாம், நான் தான் இவரிடம் கூறினேன், புடவையை விற்றால் மட்டும் போதாது, அது சரியாக இருக்கிறதா என்று அகத்திற்கு வந்து விசாரிக்க வேண்டும் என்றேன். அப்படியா புடவைக்காரரே? ஆமாம், மாமி சொல்வதுதான் சரி. இனி இந்த வழியாக செல்லும் போதெல்லாம் மாமியை விசாரித்து விட்டுத்தான் செல்வேன். நான் எட்டி பார்த்து விட்டு போக வேண்டும் என்று தீர்மானமாக வேறு சொல்லியிருக்கிறார். இல்லையா மாமி? ஆமாம். பட்டு மாமியை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இவர் சாதாரண சீதன வெள்ளாட்டி அல்ல, சாமர்த்தியமான சீதன வெள்ளாட்டி. அது உண்மைதான், மிகவும் சாமர்த்தியமானவர். சரி, வேறொன்றுமில்லையே? வேறொன்றும் இல்லை சுவாமி. கவலையே படாதீர்கள். நீங்கள் கொடுத்த அனைத்து புடவைகளும் தரமாக இருக்கிறது. உங்களுக்கு கவலையே வேண்டாம். சரி காந்திமதி, நான் ஊர் தலைவரை பார்த்துவிட்டு வருகிறேன். சரி சுவாமி. வருகிறேன். நல்லது சுவாமி. என்ன இது? ஏதோ தீயும் வாடை வருகிறது. அச்சச்சோ, அடுப்பில் பால் வைத்திருந்தேன், மறந்தே போய்விட்டேன். நல்ல பெண். பட்டு, என்ன புடவைக்காரரையே பார்த்து கொண்டிருக்கிறாய்? மோரை கொடு. மோரை நீயே வைத்துக்கொள். தர வேண்டிய கடனை கொடு. நான் இங்கு வந்தது உன் கடன் பாக்கியை பற்றி எல்லோரிடமும் சொல்லத்தான். ஆனால் இந்த ஒரு முறை போனால் போகட்டும் என்று விட்டுவிட்டேன். சோமயாஜி சுவாமிகளை பார்த்ததும் மனது சற்று மாறிவிட்டது. எப்பொழுதும் என் மனம் ஒரே போல் இருக்காது. அதை நினைவில் வைத்துக்கொள். மீண்டும் என்னை இங்கு வரவழைக்காது. சரி சரி, சத்தம் போடாதே. விரைவில் கொடுத்து விடுகிறேன். இப்பொழுது இங்கிருந்து கிளம்பேன். உனக்கு கொடுத்த அவகாசம் முடிந்து விட்டது. இருந்தாலும் கடைசியாக இன்னும் 2 நாட்களுக்குள் எனக்கு சேர வேண்டியதை கொடுக்கவில்லை என்றால் இன்று வந்தது போல் வருவேன். எல்லோர் முன்னிலையிலும் எல்லாவற்றையும் போட்டு உடைப்பேன். உன் மானத்தை வாங்குவேன். கொடுத்த புடவைகள் எல்லாவற்றையும் எடுத்து சென்று விடுவேன். நினைவில் இருக்கட்டும். நன்றாக விடிந்தது இன்றைய பொழுது. என்னப்பா கைலாசம், ஏன் உரலோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாய்? சண்டையா? உம் கண்களுக்கு அப்படி தெரிகிறதா? நன்றாக கண்களை திறந்து பாரும். பொடி செய்து கொண்டிருக்கிறேன். அது தெரிகிறது. நீ என்றிலிருந்து சமையல்காரனாக மாறினாய், அதை சொல் முதலில். இது சமையல் வேலை இல்லை, மருத்துவ வேலை. புரியவில்லை? மூலிகை மருந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். சுக்கு, மிளகு, திப்பிலி, தூதுவளை கீரை மற்றும் அதிமதுரம். சரி, எதற்காக இந்த மருந்து? இருமலை கட்டுப்படுத்த. யாருக்கு இருமல் இப்போது? வேறு யாருக்கு? நம் குருநாதர் யாதவ பிரகாசருக்குத்தான். குருநாதர் மீது உனக்கு அவ்வளவு பாசம் வந்து விட்டதா? பாசமல்ல, வேஷம். வேஷமா? இந்த மருத்துவ மூலிகைகளை பொடித்து மருந்து தயாரிப்பதாக இருந்தான் ராமானுஜன். நான் பொடித்து தருவதாக கூறி இக்காரியத்தை வாங்கி நசுக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆக மொத்தத்தில் நீயும் கடைசியில் எங்கள் வழிக்குத்தான் வந்து விட்டாய். என்ன உளறுகிறீர்? உணரவில்லை கைலாசம். அன்று நானும் சபேசனும் என்ன சொன்னோம்? ராமானுஜனுடன் மோதல் போக்கை இப்போதைக்கு தொடர வேண்டாம், சிறிது காலத்திற்கு அமைதி வழியில் இருப்போம் என்று சொன்னோம். ஆனால் இப்போது பார், நீயே அந்த ராமானுஜனுக்கு இசைந்து ஓர் உபகாரத்தை செய்து கொண்டிருக்கிறாய். இங்குதான் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம். இதை உபகாரம் என்று நீர் நினைக்கிறேன், ஆனால் விவகாரம் என்று நான் சொல்கிறேன். விவகாரமா?
என்னவென்று புரியும்படித்தான் சொல்லித் தொலையேன். இப்படி கிட்டே வந்து காதை கொடும். சற்று ரகசியமாக பேச வேண்டும். வந்தேன். என்ன ரகசியம்? சுக்கு, மிளகு, திப்பிலி இவைகளெல்லாம் வைத்து அரைத்தேன் என்று சொன்னேன் அல்லவா? ஆமாம். அவற்றுடன் வயிற்றுப்போக்கு மருந்தையும் வைத்து அரைத்துள்ளேன். அச்சச்சோ, அதற்கேனையா வாயை பிளக்கிறீர்? இது என்ன விபரீத விளையாட்டு? இதில் என்ன விபரீதம் இருக்கிறது? பிறகு இம்மருந்து நம் குருநாதர் யாதவ பிரகாசருக்கு என்றல்லவா சொன்னாய்? ஆமாம், அதில் மாற்றமில்லையே. நிமிர்ந்து நடந்தே பழக்கப்பட்டவர் அவர். உன் செய்கையால் துவண்டு விடுவாரே. அவர் துவண்டு விடுவதையும் அவதிப்படுவதையும் நான் எப்படி பார்ப்பேன்? நீர் பார்க்காதேயும். வேண்டுமானால் கண்களை மூடிக்கொள்ளும். அதற்கில்லை அப்பா. நம் இலக்கு அந்த ராமானுஜன் தானே. எதற்கு குருநாதரை வாட்டி வதைக்க வேண்டும்? வதைக்காமல் அவர்தானே ராமானுஜருக்கு அதிக சலுகைகள் கொடுத்து தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அதற்காக அனுபவிக்கட்டும். அப்போதுதான் அவருக்கு தெளிந்த புத்தி வரும். ராமானுஜன் மீது அதிருப்தி மிகுந்து வெறுப்பு மேலோங்கும். முடிவு, அவன் குருநாதர் சேவையிலிருந்து ஓரம் கட்டப்படுவான். போக போக இந்த மடத்திலிருந்தே துரத்தப்படுவான். புரியவில்லையே கைலாசம். எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்ல வேண்டும். இந்த மருந்தை கலந்து கொடுப்பது நான் அல்ல, ராமானுஜன். மருந்தை கலப்பவன் நான், கொடுக்கப் போவது ராமானுஜன், பருகப் போவது குருநாதர். அதனால் வரப்போகும் விபரீதத்தை அனுபவிக்கப் போவதும் குருநாதரே. பிறகு ராமானுஜன் கதியை யோசித்து பாரும். எனக்கென்னவோ இந்த யுக்தி ஒத்து வரும் என்று தோன்றவில்லை. முதலில் வாயை மூடும். துவங்கும் போதே அபசவனமாக பேசிக்கொண்டு. சம்பூரணம், ராமானுஜன் வருகிறான். உமது குரு பக்தியை அடக்கிக் கொள்ளும். அதற்கில்லை கைலாசம். அதிகம் பேசினால் உமக்கும் ஒரு குவளையை கொடுத்து விடுவேன். அச்சச்சோ, நீ செய்தாலும் செய்து விடுவாய். வா ராமானுஜா. என்ன சம்பூர்ணம் சுவாமிகள் எங்கே பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கிறார்? அது இருக்கட்டும், மூலிகைகளை பொடி செய்து விட்டேன். இதை குருநாதரிடம் கொடுத்து விடு. இது அடியேன் செய்ய வேண்டிய வேலை. பாவம், நீங்கள் செய்துள்ளீர்கள். சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இக்காரியத்தை நான் தானே கேட்டு வாங்கிக் கொண்டேன். அது மட்டுமல்ல, இது குருநாதருக்கான சேவை. அதை நான் செய்வதுதானே முறை. குருநாதருக்கு எந்த சிஷ்யன் சேவை செய்தாலும் அது முறைதான். நீங்கள் மூத்த சிஷ்யர், குருநாதரின் மனக்குறிப்பு அறிந்து செய்வீர்கள். சரியாக சொன்னாய். இதை சூடான பாலில் கலந்து குருநாதர் உறங்கப் போகும் முன் கொடுத்து விடு. சரி, போய் வருகிறேன். எசமா, எசமா, வணக்கம் எசமானியம்மா. வாருங்கள் கணக்கு பிள்ளை. என்ன, இன்று காலையிலேயே வந்து விட்டீர்கள்? அது வேறொன்றுமில்லை. எசமானரை பார்த்து இந்த காசை அவரிடம் ஒப்படைக்க வேண்டியுள்ளது. இங்கு பணிபுரிபவர்களிடமிருந்து இந்த மாதம் பிடித்தம் செய்த தொகை. அப்படியா? மிக்க நன்றி. நான் சொன்னதும் அதை உடனடியாக அமல்படுத்தி செயலும் படுத்தி விட்டீர்கள். எள் என்றால் எண்ணெயாக இருப்பதுதான் எனக்கும் பிடிக்கும். எனது பாராட்டுக்கள். சரி, அதை என்னிடமே கொடுத்து விடுங்கள். என்ன யோசிக்கிறீர்கள்? இல்லை, பொதுவாக எந்த வரவாக இருந்தாலும் அதை பெரிய எஜமானரிடம் கொடுப்பதுதான் வழக்கம். சின்ன எஜமான் கூட வாங்கிக் கொள்ள மாட்டார். கொடுப்பது என்பது யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் வரவு என்றால் பெரிய எஜமானரிடம்தான் சேர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் கூறுவதெல்லாம் சரி. பணியாட்களின் கடன் தொகையிலிருந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் என்று கூறியது யார்? நீங்கள் தான் எசமானியம்மா. அப்படியென்றால் இதை என்னிடம்தானே கொடுக்க வேண்டும். இதை பற்றி பெரிய எஜமானுக்கு தெரியுமா? அவரிடம் ஏதாவது சொன்னீர்களா? இதுவரை சொல்லவில்லை. பிறகு என்ன, என்னிடமே கொடுங்கள். கணக்கு பிள்ளை, நமது பணியாளர்களில் யார் யார் எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறார்கள்? கடன் இல்லை, உதவித்தொகை. உங்களை பொறுத்தவரையில் உதவித்தொகை, என்னை பொறுத்தவரையில் கடன். அந்த பட்டியல் கேட்டிருந்தேன், அதை நீங்கள் கொடுக்கவே இல்லையே. அது இன்னும் ஓரிரு தினங்களில் கொடுத்து விடுகிறேன். அது முக்கியமாக எனக்கு தேவை. அது இருந்தால்தானே யார் யார் எவ்வளவு தொகை பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு பிடிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மீதம் உள்ளது என்ற விவரம் தெரியும். ஆகையால் 2 தினங்களுக்குள் அதையும் கொடுத்து விடுங்கள். சரிங்க எசமானியம்மா.
கணக்கு பிள்ளை, என்ன கணக்கு பிள்ளை, வழக்கமாக இத்தனை முன்னதாக வந்ததில்லையே. எல்லாம் நலம்தானே? பறிகொடுத்து தான் விட்டோம். என்ன புதிர் போட்டு பேசுகிறீர்கள் கணக்கு பிள்ளை? ஏன் இந்த கவலை? எதை சொல்வது, எப்படி சொல்வது, ஒன்றும் புரியவில்லை. நம் பண்ணையில் புதிதாக ஏதேதோ நடந்து கொண்டிருக்கிறது. அது நல்லதா கெடுதலா ஒன்றும் புரியவில்லை. விஷயம் என்ன என்பதை நீங்கள் இன்னும் சொல்லவில்லை. அது தெரிந்தால் நல்லதா கெட்டதா என்பதை நான் சொல்கிறேன். நம் பண்ணையில் வேலை பார்ப்பவர்களின் அவசர தேவைக்காக ஒரு வைப்பு நிதி இருக்கிறது அல்லவா? ஆமாம், அதில் இருந்து அவ்வப்போது தேவையானவர்களுக்கு நிதி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கென்ன? அந்த தொகையை நாம் திரும்ப பெற வேண்டும் என்று இதுவரை நீங்கள் சொன்னதில்லை. ஏன் சொல்ல வேண்டும்? அது உதவித்தொகை, கடன் தொகை இல்லையே. அது இப்பொழுது கடன் தொகையாக மாறிவிட்டது. என்ன கணக்கு பிள்ளை, என்ன சொல்கிறீர்கள்? யார் அதை கடன் தொகையாக மாற்றச் சொன்னது? உதவி பெற்றவர்களிடமிருந்து முதல் தவணையும் பிடித்தாகிவிட்டது. யாரை கேட்டு இப்படி செய்தீர்கள்? குரேசன் சொன்னானா? இல்லை எசமான், சின்ன எசமான் சொல்லவில்லை. வேறு யார் சொன்னது? எஜமானி அம்மாவின் உத்தரவு. நான் இப்போது சொன்னதையெல்லாம் அக்ஷரம் பிசகாமல் உங்கள் சின்ன எஜமானி அம்மாவிடம் போய் சொல்லுங்கள். பிரமிட் சாமியாராக வரும் MS பாஸ்கர், இன்ஸ்பெக்டராக வரும் ரோபோ சங்கர் என எல்லா நகைச்சுவை கதாபாத்திரங்களின் நடிப்பும் சிரிப்பு.